நண்பர்களே வணக்கம். எனக்கு ஒண்ணுமே புரியல நண்பர்களே. இந்த நியூஸ ரெடி பண்றவங்க மனசாட்சி இல்லாம பண்றாங்களா? இல்ல நியூஸ் குடுக்குறவங்க மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறாங்களான்னு ஒண்ணுமே புரியல. ட்ரம்ப் வார வைன் பண்றதுக்கு சிக்னல் குடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட ட்ரூப்ஸ பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல இன்கிரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நியூஸ படிக்கிறவங்க நம்ம மக்கள் எல்லாருமே பீதியில வச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றது தான் மீனிங். நம்ம தாத்தா ஏன் இந்த மாரி நடந்துக்கிறாருன்னு தான் ஒண்ணுமே எனக்கு புரியல நண்பர்களே. அதனால நம்ம இந்தியன் மார்க்கெட் ஒரு மதில் மேல் பூனைன்ற மாரி தான் இருக்கு நண்பர்களே. ஏன்னா, மண்டே மார்னிங் பாத்தீங்கன்னா, மேபி நாங்க வார வித்ட்ரா பண்ணிட்டோம்ன்றதால மார்க்கெட் மேல போக வாய்ப்பு இருக்கு. இல்லையா, கொஞ்சம் மிகப்பெரிய அட்டாக் அதிகமா நடந்துன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சுன்னா கீழே போகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்துல இந்தியன் மார்க்கெட் மதில் மேல் பூனை. ஒண்ணு இப்படி விழலாம், இல்ல இப்படி விழலாம். பொறுத்து இருந்தா பார்க்கணும் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், நேத்து தான் உங்களுக்கு ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த நாட்கோ ஃபார்மா ஸ்டாக் பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி இந்த வெயிட் லாஸ் மருந்தான இந்த செமக்ளூட்டைன்ற ஒரு மருந்தை சுமார் 1200 900 ரூபாய்க்கு அவங்க வழங்குறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருந்தது. பட் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு போட்டியா சன் ஃபார்மா, ஜைடஸ் அண்ட் டாக்டர் ரெட்டி இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா 900 ரூபீஸுக்கு இந்த சேம் செமக்ளூட்டை அவங்க ப்ரொடியூஸ் கொடுக்க போறதா பாத்தீங்கன்னா நியூஸ் வந்திருக்கு. பட் உள்ள ஃபுல்லா படிச்சு பார்த்து தான் டீட்டெயில் தெரியுது. இந்த மருந்து விலை பாத்தீங்கன்னா 900ல இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் இருக்குன்ற ஒரு டீட்டெயில் தெரியுது. அதாவது தலைப்புச் செய்தியை மட்டும் படிச்சு பார்த்துட்டு ஏமாந்துறாங்கன்றது கிளியரா தெரியுது. இந்த மருந்துல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டோசஸ் இருக்கு. அதனால இந்த 900 ருபீஸ்ன்றது மேபி ஒரு 1 வீக் டோஸ்க்கா இருக்கலாம். இந்த 1290ன்றது மேபி 1 மந்த் டோஸா இருக்கலாம். ஸோ இந்த மருந்து வெளியே அவங்களுக்கு மக்களுக்கு ப்ரொடியூஸ் கொடுத்து சேல் ஆகி ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு டீட்டெயிலா எந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்றது கிளியரா தெரியும் நண்பர்களே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நண்பர்களே, 30,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு இன்ஜெக்ஷன் இன்னைக்கு வெறும் 9,000 அப்படின்றத நினைச்சு பார்க்கும்பொழுது ஃபார்மா செக்டார்ல ஒரு ரெவல்யூஷன் வர மாதிரி எனக்கு தோணுது நண்பர்களே. இப்ப இந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்க கண்டிப்பா ஷாக் ஆடுவீங்க. லிஸ்ட் ஆஃப் டாடா ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல இருந்து எவ்வளவு டிக்ளைன் ஆயிருக்குன்னு 1 by 1 டீட்டெயிலா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு பிஃபோர் நான் சேகரிச்ச தகவல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துட்டேன். இதுல ஒரு பெரிய மாற்றம் இருக்காது, கொஞ்சமா தான் மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்களே பார்க்கலாம். அதாவது ஹைல இருந்து லோ வரைக்கும் கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா டெலி சர்வீசஸ் பாத்தீங்கன்னா டாடா டெலி சர்வீசஸ் 87% டிக்ளைன் ஆயிருக்கு. தேஜாஸ் நெட்வொர்க் பாருங்க 67%, டாடா எல்எக்ஸி பாருங்க 60%, டிசிஎஸ் பாத்தீங்கன்னா டிசிஎஸ் இங்க இருக்கு. டிசிஎஸ் பாத்தீங்கன்னா 45%, ராலிஸ் பாருங்க 35%, டாடா பவர் பாருங்க 23%. ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, டாடா கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரைட் டைம்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா டாட்டால பணத்தை போட்டீங்கன்னா டெஃபினட்டா சொல்றேன், நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடி விழாது. டாட்டால இன்வெஸ்ட் பண்ணவங்க தோத்து போனதா சரித்திரமே இல்லைன்றதுதான் வரலாறு. இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ்ல இதுலயே ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ்ல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம் நண்பர்களே. இந்த நேரத்துல கிஃப்ட் நிப்டியோட பொசிஷனை ஓபன் பண்ணி பார்த்தா தலையில அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்கு. 1.27% நெகட்டிவ்ல இருக்கு நண்பர்களே. மண்டே மார்னிங் காலையில ஓப்பன்ல பார்க்கும்பொழுது அப்வர்ட்ல இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. அதாவது பாசிட்டிவ்ல இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தோணுது. பட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு T20 மாதிரி 2 பால்ல மேட்ச் யாரு பக்கம் வேணாலும் போலாம். அதனால மார்க்கெட் மேல போகவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாளைக்கு ஏதாவது நல்ல ஒரு கிரேட் நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா மேல போக வாய்ப்பு இருக்கு. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், அதை மட்டும்தான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். நண்பர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நுவாமான்ற ஒரு கம்பெனியை பத்தி நல்லாவே தெரியும். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பிஜி எலக்ட்ரோ பிளாஸ் லிமிடெட் பாத்தீங்கன்னா 55% அப்சைட் கொடுத்துருக்காங்க, டார்கெட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதாவது இந்த கம்பெனிக்கு எல்பிஜி சப்ளை இப்போதைக்கு இஷ்யூ இருக்கிறதால இவங்க இந்த பிளாஸ்டிக் ப்ராசஸிங்ல பாத்தீங்கன்னா வெல்டிங் அண்ட் ஹீட்டிங் மெத்தடை பயன்படுத்தி எல்பிஜி பாத்தீங்கன்னா ரொம்ப இஷ்யூஸ் இருக்கிறதால இந்த வெல்டிங் அண்ட் ஹீட்டிங் மெத்தடை பயன்படுத்தி ஆக்சிஜன் அண்ட்
அசிட்லின் கேஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸை பண்ணலான்னு பிளான்ல இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அது வந்து யூஸ் பண்ண போறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த கம்பெனிக்கு மார்ஜின் அதிகமாக வாய்ப்பு இருக்கு, செலவு குறையும் வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ல இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்றதால இந்த காரணத்தை சொல்லி 55% வந்து அப்சைட் டார்கெட்டை கொடுத்துருக்காங்க இந்த எலக்ட்ரோ பிளாஸ் கம்பெனி, அதாவது பிஜி எலக்ட்ரோ பிளாஸ் கம்பெனிக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14,000 கோடி இருக்கு. பி அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைல இருக்கு. பட் ஆர்ஓசியும் ஆர்ஓஇயும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 1008, லோ வந்து பார்த்தீங்கன்னா 465, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு லோல தான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இவங்களோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். இங்க சேல்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அவங்களோட ஓவரால் ப்ராஃபிட்டை பாருங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2024 262 கோடியா இருந்தது. இந்த போன வருஷம் 2025 484 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை விட முக்கியமான விஷயம் இங்கே தான் இருக்கு, இந்த இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 2024 ₹5 இருந்த இபிஎஸ் அப்படியே டபுள் ஆகி ₹10 கிராஸ் பண்ணியிருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டாக்கை உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சு செக் பண்ணி பாருங்க நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், இங்க லிஸ்டா இருக்க கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஸ்டாக் அண்ட் ஸ்பிளிட்ல வந்து ஈடுபட போறாங்க. இங்க பாருங்க, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா 23 மார்ச் எக்ஸ் டேட்டா வந்திருக்கு. 3.25% டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க. கேஸ்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ₹5 அந்த ₹5.25 டிவிடெண்ட் தராங்க. இதை பாஸ் பண்ணி வச்சு இந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நீங்க எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கோல்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ₹13,380, கிட்டத்தட்ட ₹275 டவுன் ஆகி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இது 22 கிராமோட கோல்டு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஓடி போய் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு சிறு தொகைக்கு கண்டிப்பா கோல்ட வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜியோ ஃபினான்ஸ் சர்வீஸ் லிமிடெட் ஸ்டாக் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க இந்த கிராஃபை பாருங்க, ஆல்மோஸ்ட் இது எந்த லெவல்ல இருக்கு பாருங்க. இந்த லெவல்ல வந்து கீழே டச் பண்ணல. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹239 இருக்கு. ஆனா என்ன இன்னைக்கு நியூஸ்னா, இந்த IRDAI சொல்றோம் இல்லையா, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இல்லையா, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அலைன்ஸ் ஜியோ ரீ இன்சூரன்ஸ் லிமிடெட், அதாவது AJRL சொல்லுவாங்க, இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீ இன்சூரன்ஸ் பிசினஸ் தொடங்குறதுக்கான சர்டிபிகேஷன், அதாவது ரிஜிஸ்டர்ட் சர்டிபிகேஷன் இன்னைக்கு அவங்க வழங்கியிருக்காங்க. இதனால ஜியோ ஃபினான்ஸ் சர்வீஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோன்னு எனக்கு தோணுது. இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23% வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. அதாவது லாஸ்ட் 6 மந்த்ல சொல்றேன், லாஸ்ட் 6 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23% வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இது மேபி இந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணாமே இந்த நியூஸ் காரணமா மேபி மேல வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இங்க வந்ததுன்னா இது மிகப்பெரிய சப்போர்ட். நீங்க பார்க்கலாம், இந்த இடத்துலயும் பாருங்க, இந்த இடத்துலயும் பாருங்க, எக்ஸாக்டா பயங்கர ஸ்ட்ராங் சப்போர்ட். பையர்ஸ் இங்க வந்து இந்த ஸ்டாக்கை தூக்கி நிறுத்துறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் பை ஒரு ஸ்மால் சங்க் ஹியர். ஈவன் இந்த இடத்துல வந்து திரும்பி ரிவர்ஸ் ஆகும்போது சப்போர்ட் இருக்கும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பினான்சியல் அட்வைஸ்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டு இதுல இறங்குங்க. நான் சொன்ன எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் கிடையாது, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, நம்ம டிசிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் வந்திருக்கு, வேற மாதிரி ஒரு அப்டேட். ஆக்சுவலா இந்த என்விடியா கூட இவங்க சேர்ந்து, அதாவது கூட்டமைப்பா சேர்ந்து ஒரு ரேபிட் அவுட்கம் ஏன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மோட நோக்கம் என்னன்னா, ஏஐ எக்ஸ்பெரிமெண்டேஷன்ல இருந்து பெரிய அளவிலான ஒரு ப்ரொடக்ஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட் நிலைக்கு வேகமா மாறுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி வந்து நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமா என்ன ஆகும்னா, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க என்டர்பிரைசஸ் அண்ட் ஏஐ டெக்னாலஜியை ரொம்ப வேகமாகவும் ரொம்ப செயல்திறனோடும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடைமுறைப்படுத்தப்படும் கிளியரா சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் ஒரு பாசிட்டிவ் சைனை தான் பார்க்கப்படுது. உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த லாஸ்ட் 5 டேஸ்ல ஐடி செக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா வந்து கீழே விழல. நேத்தி கூட ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஃப்ரைடே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் எல்லாமே நல்ல பாசிட்டிவா தான் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அகைன் ஐம் டெல்லிங், இந்த ஸ்மார்ட் மணி இருக்கு
இருக்கு இல்லையா, இந்த ஸ்மார்ட் மணி ஐடி கம்பெனில வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கோன்ற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. நீங்களும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஐடி கம்பெனியை செப்பரேட்டா ஒரு வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுட்டு வாட்ச் பண்ண வேண்டிய நேரம்னு நினைக்கிறேன் நான் இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி.